வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ வேஸ்ட்டு கார்ட்போர்ட்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் முதல்ல வேஸ்ட் கார்ட்போர்ட்ஸை எடுத்துக்கிறேன். அதில் வளையல் வச்சு சர்க்கிள் போட்டுக்கிறேன். அது சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக கட் பண்ணியிருக்கிற அந்த கார்ட்போர்ட்ஸை குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து ஏபிசிடி எழுத சொல்லியிருக்கேன். என் பையன் எழுதுகிறான் ஏபிசிடி. ஏலேருந்து Z வரைக்கும் 2 செட் ஆஃப் இது 2 செட்டு ஏபிசிடி நான் வச்சுருக்கேன். நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பசங்கக்கிட்ட அனிமல்ஸ் நேம் சொல்லலாம், அவங்க அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் நேம் சொல்லலாம், அதை அவங்கள அரேஞ்ச் பண்ண வைக்கலாம். அப்புறம் அனிமல்ஸ் நேமு, ஃப்ரூட்ஸ் நேமு, ஃப்ளவர்ஸ் நேமு, ஷேப்ஸு என்ன வேணால் நம்ம பேரை கூட நம்ம அதில் அரேஞ்ச் பண்ண வைக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஸ்பெல்லிங் கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சொல்ல அதை எடுத்து வச்சாங்கனாலும் அவங்களுக்கு ஈஸியாக ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியும். சர்க்கிள் கார்ட்போர்ட்ஸை குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து ஏபிசிடி எழுத வைக்கும்போது அவங்க ரொம்ப ஆர்வமாக எழுதுவாங்க. ஏபிசிடியும் அவங்களுக்கு நல்லா தெரியுங்கிற கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அவங்க கையால் எழுதும்போது அதை இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடவும் செய்வாங்க. குழந்தைங்கள ஸ்க்ரீன் டைம்லேருந்து கொஞ்சம் நேரம் அவங்கள எங்கேஜாக வச்சுக்க முடியும் நம்மளால். நம்ம ஃபஸ்ட்டு சின்ன 3 லெட்டர்ஸ் வேர்டு, 4 லெட்டர் வேர்டு இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண வைக்கிறோம். போக போக அவங்க பிக்கப் ஆகுறாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னும் போது நம்ம எலிஃபெண்ட், அப்போ பிக் ஜிராஃபி, பிக் லெட்டர்ஸாக நம்ம சொல்லும்போது அவங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அதை செய்வாங்க. இந்த கார்ட்போர்ட்ஸை வச்சு நம்ம ஏபிசிடி மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. நம்ம தமிழ் லெட்டர்ஸ் எழுத வைக்கலாம், மேக்ஸ் 1 2 3 எழுத வைக்கலாம், மேக்ஸை நம்ம சம்ஸ் இதை வச்சு போட வைக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம இது மாதிரி செய்யலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். நான் முன்னாடிலாம் வெறும் ஓரலாக தான் கேட்டுட்ருப்பேன். என் பையன் ஓரலாக சொல்லுவான். கவ் அப்படின்னா COWன்னு சொல்லுவான். இப்போ நான் இதை கொடுத்து செய்யும் போது COW கவ் அப்படிங்கிறது அவனுக்கு ஈஸியாக இன்னும் சூப்பராக செய்கிறான். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குது. அதனால் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. 2 பேருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிப் 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் சின்ன குழந்தைங்க 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த நம்ம கார்ட்போர்ட்ஸை காமிச்சு ABC அப்படின்னு நம்ம லைனாக சொல்லி கொடுத்துட்டு அந்த கார்ட்ஸை அவங்கள அரேஞ்ச் கீழே கொட்டிட்டு எது அப்படின்னு கேட்டால் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி காமிச்சிட்டு வச்சுட்டா போதும். அப்புறம் டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒன் பை ஒன்னாக ABC அப்படின்னா அவங்களே சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 6 வயசு மேலே இருக்கிற 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவாங்க. என் பையன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் ஈஸியாக சூப்பராக பண்ணுறான். என் பொண்ணு இப்போ தான் 4 வயசு ஆகுது. அவளும் Aலேருந்து Z வரைக்கும் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுறா, ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து வைக்கிறா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இந்த டிப்பை நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோவில் 3 லெட்டர் வேர்டு தான் அரேஞ்ச் பண்ண வச்சுருக்கேன். நான் இதை பார்ட் 2வாக பிக் லெட்டர்ஸ் எல்லாம் நான் பண்ண வைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்